அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டியது அவசியம். ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமானது அந்த விஷயத்தை நாம் எப்படி சொல்கிறோம் என்பதுதான். எல்லா பிள்ளைகளுக்குமே முதலில் தங்கள் பெற்றோர்களின் வார்த்தைகள்தான் முக்கியமானவை. மற்றவர்களை விட பெற்றோர்களின் கடுமையான வார்த்தைகளே பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கிறது. அதேபோல் அவர்களின் அன்பான வார்த்தைகளே அவர்களை நல்ல மனிதனாக மாற்றுகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளின் முறைகளை பற்றி பார்ப்போம். எந்த வார்த்தையுமே பாசிட்டிவாக, அதாவது நேர்மறையான வார்த்தைகளை கூறி பிள்ளைகளிடம் நேர்மறை ஆற்றலை உருவாக்குங்கள். நெகட்டிவான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகளை வாழ்த்தும் அளவிற்கு இருக்க வேண்டும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, நம் பிள்ளைகளுக்கும் வெளியில் உள்ள பிள்ளைகளுக்கும் பாசிட்டிவான வார்த்தைகளையே பயன்படுத்துவோம். நாமும் பாசிட்டிவான உணர்வோடு இருந்தோமேயானால் நம்மை சுற்றியும் நம் வெளி வட்டாரத்திலும் நேர்மறை ஆற்றலும் தெய்வீக ஆற்றலும் தான் பிரகாசிக்கும். நான் பல இடங்களில் கேள்விப்பட்ட வார்த்தைகளையே உங்களிடம் பகிர்கிறேன். வாருங்கள் அன்பர்களே. முதலாவதாக, குழந்தை சரியாக படிக்கவில்லை என்றால் மக்கள் பேசும் வார்த்தை, படிக்கலைன்னா உனக்கு வேலையே கிடைக்காது, காசு பணம் இல்லாமல் நடு ரோட்டில் தான் நிற்ப போன்ற காரசாரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நெகட்டிவான வார்த்தைகளை பெற்றோர்கள் வாயிலிருந்து வந்தால் அது அப்படியே பிள்ளைகளை தாக்கும். இப்படி சொல்வதற்கு பதிலாக நாம், நீ நன்றாக படித்தால் வகுப்பில் முதல் மாணவனாக வெற்றி பெறுவாய், படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம், எல்லோருக்கும் உதவி செய்யலாம், நீ முதன்மையில் நிற்கலாம், இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை பிள்ளைகளிடம் பேசுவதனால் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும். நம் பெற்றோர்களின் பாசிட்டிவான வார்த்தைகள் பிள்ளைகளையும் உயர்த்தும். இரண்டாவதாக, உழைக்கலைன்னா பிச்சைதான் எடுக்கணும், இல்லைன்னா எருமைதான் மேய்க்கணும் போன்ற கடுமையான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு உழைத்தால் நிறைய சம்பாதிக்கலாம், பேரும் புகழோடும் நன்றாக வாழலாம், இப்படி சுவையான வார்த்தைகளை பேசி பாருங்களேன். மூன்றாவதாக, நீ எந்த வேலைக்கும் லாய்க்கில்லை, உனக்கு எதுவும் செய்ய வராது என்று கூறினால் உங்கள் பிள்ளைக்கு தன்னம்பிக்கை உணர்வு இல்லாமலே போய்விடும். ஆகையால் நீ நல்லா வேலைக்கு போனீன்னா 4 பேருக்கு உதவி செய்யலாம், கம்பீரமாக வெளியில் உலா வரலாம் போன்ற நல்ல வார்த்தைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லித்தர வேண்டும். நீ ஃபெயில் ஆயிட்டினா உன்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன் என்று மிரட்டுவதை விட, கண்டிப்பாக நீ பாஸ் ஆயிடுவ, எனக்கு உன்மேல் நம்பிக்கை இருக்கு என்று கூறினால் பிள்ளைகளுக்கு பய உணர்வு என்பது இல்லாமல் போய் அம்மாவின் நம்பிக்கையை காப்பாற்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வு வந்துவிடும். ஐந்தாவதாக, பணம் இல்லைன்னா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க என்று கூறினால் பய உணர்வு அதிகரிக்கும். இப்படி கூறுவதை விட, பணம் இருந்தா உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறினாலே பிள்ளைகளுக்கு படிப்பிலும் வேலையிலும் ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஆறாவதாக, எல்லா மனிதர்களையும் உறவுகளையும் சமமாக பார்க்க பழகிக்கொள். உன்னை எல்லா சந்தர்ப்பத்திலும் தனி மரியாதையோடு நடத்துவாங்க என்று பிள்ளைகளுக்கு சொல்லி மரியாதையின் மதிப்பை உயர்த்த வேண்டும். ஏழாவதாக, பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது என்று பிள்ளைகளிடம் சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு போதிய பணம் கொடுத்து பிள்ளைகளிடையே தேவைகளை அவர்களே பார்க்கும்படி கூற வேண்டும். அப்படி செய்வதால் பிள்ளைகள் பணத்தின் அருமையை தானாகவே புரிந்து கொள்வார்கள். எட்டாவதாக, உன்னுடைய திமிருக்கு நீ எப்படி போக போற பாரு, நீ அழிஞ்சுதான் போவ, இப்படியெல்லாம் கூறும் வார்த்தைகள் மிகவும் மோசமான ஒன்றாக அமையும். சாபமிடும் வார்த்தைகள், பெற்றோர்களின் வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் அப்படியே குழந்தைகளை தாக்கும். ஆகையால் அதற்கு பதிலாக, உனக்கு நிறைய திறமை இருக்கு, இந்த திறமையினால் நீ நல்ல இடத்துக்கு வருவ, நீ மேலும் மேலும் உயர்வான இடத்துக்கு வருவ என்று கூறுவது மிகவும் சரியான வார்த்தையாகும். இப்படி கூறுவதனால் பெற்றோர்களின் வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை. ஆகையால் எப்போதும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கும் மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்குமே இது போன்ற நல்ல வார்த்தைகளையே கூறுவது அவசியம். எந்த வார்த்தையுமே பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான வார்த்தைகளை கூறி பிள்ளைகளுக்கு நேர்மறை ஆற்றலை உருவாக்குவோம். நெகட்டிவான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகளை வாழ்த்தும் அளவிற்கு இருக்க வேண்டும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, நம் பிள்ளைகளுக்கும் வெளியில் உள்ள பிள்ளைகளுக்கும் பாசிட்டிவான வார்த்தைகளையே பயன்படுத்துவோம். நாமும் பாசிட்டிவான உணர்வோடு இருந்தோமேயானால் நம்மை சுற்றியும் நம் வெளி வட்டாரத்திலும் நேர்மறை ஆற்றலும் தெய்வீக ஆற்றலும் தான் பிரகாசிக்கும்.
இது உண்மை என்பதை நம் நடைமுறையில் உணரலாம். நாம் எதை விதைக்கிறோமோ அதுவாகவே தான் மாறுவோம். ஆகையால் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை மறவாமல் நம் நல் எண்ணத்தோடு வாழ்வோம். நம் பிள்ளைகளையும் நல் உணர்வோடு வளர்ப்போம். நன்றி மக்களே. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்றும் மேலும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.